நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மணியரசு சொன்னதை கேட்டல்ல? உன் புருஷன் தான் சொல்றான், பிறந்த வீட்டோட கூட்டு வச்சுக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல நீ இருக்காத. பிறந்த வீட்டையே பெருசா நினைக்கிறதா இருந்தா இப்பவே நீ கிளம்பலாம். கிளம்புறேன். இந்த வீட்டுல இருந்துட்டு நான் என்னத்த அனுபவிச்சேன், என்னத்த வாழ்ந்தேன். பிறந்த வீட்டுல இருந்தப்ப சந்தோஷத்துல ஒரு துளி கூட நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என் கூட இல்ல. மனசாட்சி இல்லாத சொந்தங்களோட வாழ்றதை விட என் வீடு தேடி போறதே எவ்வளவோ மேலு. பேசிட்டே இருக்காத, போறதா இருந்தா போயிடு. கிளம்புறேன். நான் பிறந்த வீட்டோட கூடாம இங்க வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எந்த சாமி முன்னாடி முறைப்பாடு வச்சீங்களோ அந்த சாமி உங்களை எல்லாம் கேள்வி கேட்கட்டும். நில்லுமா, அவசரப்படாது. மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம். இல்ல, இவங்க கூட எல்லாம் இருக்க பிடிக்காம தான் மாமா கிளம்பிட்டாரு. இப்ப நானும் கிளம்புறேன், அவ்வளவுதான். அமுதா, விடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மதுரையம் பதியே போற்றி, மாநகர் தாழ்வார் போற்றி, போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. அம்மா அமுதா, என்னம்மா தனியா வந்திருக்க? எங்க மணியரசு? மா, என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கா? மா, அமுதா, ஏய், என்னடி ஏன் அழுதுட்டு இருக்க? அதுவும் அம்மா படத்துக்கு முன்னாடி தனியா வந்து என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? சொல்லடி. அங்க என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி தனியா வந்திருக்க? சொல்லு அமுதா, உன்னதானே கேட்டுட்டு இருக்க. சொல்லடி, ஏன் பேசாம இருக்க? உன்னதானே கேக்குறேன், சொல்லு, என்ன ஆச்சு? இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கும் அந்த குடும்பத்துக்கு இருந்த உறவு இன்னைக்கோட புரிச்சு போச்சு. இப்படி சம்பந்தம் இல்லைன்னு வந்து அழதா உன்னை அந்த வீட்டுல கட்டி கொடுத்தோமா? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு, என்ன பண்ணும் நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த பார்க்க போறீங்க? அந்த வீட்டு பொம்பளை முத்தழகு நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த உறவும் இருக்க கூடாதுன்னு சொல்லி கோயில்ல சேவல குத்தி முறைப்பாடு பண்ணிட்டு வந்திருக்கா. கொலைதான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப சைவனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? கூட்டு குடும்பமா இருக்கிறப்போ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணலான்னு கேட்டதுக்கு பிறந்த வீட்டு தலைமொழிட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா கிளம்புன்னு அந்த முத்தழகி சொல்றா. அதுக்கு எல்லாரும் வேற சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் பாத்துட்டு அந்த வீட்லயே இருக்க சொல்றீங்களா? அதான் அந்த வீடே வேண்டான்னு தலைமொழிட்டு வந்துட்டேன். என்ன அமுதா இது? அவங்கதான் புத்தி கெட்டு போய் முறைப்பாடு பண்ணிருக்காங்கன்னா நீ அந்த வீட்டை விட்டு வந்த? முதல்ல அந்த வீட்டுக்கு போ. பேசாம வா அமுதா. என்ன விடுங்க.
வா அமுதா, அந்த வீட்ல சேவல குத்தி கோயில வச்சதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சாமி குத்தமாயிடும். நீ வா. என்ன நடந்தாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ முதல்ல வா. அண்ணி, வா அமுதா. அண்ணி விடுங்க. நான் சொல்றது கேளு. ரோஷத்துல நீ அந்த வீட்டை விட்டு வந்தாலும் நீ அந்த வீட்டுல தான் போய் வாழணும். நீ முதல்ல போ. அந்த வீடே வேணாம் தானே நான் இங்க வந்துட்டேன். நான் இனிமே முழுக்க இங்க தான் இருக்க போறேன். பைத்தியக்காரித்தனமா பேசாத. பிறந்த வீட்டு மேல இருக்கிற பாசத்துல புகுந்த வீட்டை தூக்கி எறிஞ்சுட்டா காட்டணும்னா எந்த பொண்ணு புருஷனோட சந்தோஷமா வாழ முடியாது. இப்ப மட்டும் நான் என்னத்த பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கட்டினா மாமாவை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் என்ன பொண்ணாவும் மதிக்கல, பொண்டாட்டியாவும் பார்க்கல. என்ன சொல்ற அமுதா? என்னத்த சொல்றது? உள்ளத சொன்னா மானக்கேடு, உடைச்சு பேசினா வெக்க கேடு. எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ணி தொலைச்சதோ தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேல யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அப்போ இத்தனை நாள் அந்த வீட்டுல வாழா வெட்டியா தான் இருந்துட்டு இருக்கியா? கட்டிக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்க தெரியாத மனுஷன் எந்த புண்ணாக்குக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? ஏய் சுந்தரம், கிளம்பு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம். ஆமா மச்சான், இத உடனே தண்ணி கேட்கணும். அப்பதான் நியாயம் கிடைக்கும் நமக்கு. எங்க இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. நீங்க ஏதாவது போய் கேட்டீங்கன்னா அமுதா சொல்லித்தான் இப்படி பண்றீங்கன்னு அவன் மேல பழி விழுந்துடும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நான் போய் பேசி தீர்த்து வைக்கிறேன். என்னத்த தீர்த்து வைப்பீங்க? சொத்து பிரச்சனை வந்தப்போ அந்த வீட்ல இருந்து ஒரு குண்டூசி கூட உங்களால கொண்டு வர முடியல. அந்த வீட்டு விவகாரமே வேண்டான்னு தள்ள முழுகிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க போய் அங்க பேசுற என்ன மரியாதை இருக்கும்? நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். எனக்காக யாரும் பேச வேண்டாம். எனக்கு எந்த நியாயமும் வேண்டாம். எனக்கு புருஷனே இல்ல. நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க. வீட்டுக்குள்ள போற அமுதா, போகாத. அமுதா, 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 நான் சொல்றது கேளு. நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போ. என்னடி பண்ற? என்ன அமுதா இது? அமுதா வேண்டாம். முறப்பாடு இருக்கிற வீட்டுல நீ பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. முதலாவது வை. அதெல்லாம் முறப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுல ஏதோ சாப்பிட்டு இருந்தாதான். நான் சொல்றது கேளு. நீ அந்த வீட்டுல வாழ போறவ. தயவு செஞ்சு தண்ணிய கீழே வை. அண்ணே விடுங்க. நீ தண்ணி கீழே வை. போய் நான் அந்த வீட்டுல வாடுறதை விட மானத்தோட இந்த வீட்லயே இருக்க. என்ன தடுக்காதீங்க. விடுங்க. அமுதா, ஏய், எங்க தங்கச்சி கட்டி கொடுத்ததுக்கு இப்படி வாழ வெட்டி அனுப்பி வச்சிருக்கானே, அவன் நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான். என் புருஷன் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் இப்ப திரும்ப வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒழுக்கமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா உங்க தம்பியும் உங்க வீட்டு ஆளுங்களும் இப்படி பண்ணிருக்காங்களே, இவங்கள நல்லா இருப்பாங்க. என் தங்கச்சியை மட்டும் உன் தம்பி வச்சு வாழாம இருக்கட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஆமா மச்சான், என்ன கேட்டா இந்த பிரச்சனையை தள்ளி போடாம இன்னைக்கே இப்பவே சூட்டோட சூடா கேக்குறதா நல்லது. கிளம்புங்க, எல்லாரும் கும்பலா போய் அமுதா வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை கேட்போம். உங்களை ஏதாவது கேட்டாங்களா? ஏன் தேவையில்லாம அவரை தூண்டி விடுறீங்க? என் மச்சனிச்சு வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம என்னால எப்படியா சாப்பிட முடியும், நிம்மதியா தூக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. ஆமாண்ண, மாமா சொல்றது கரெக்ட் தான். கிளம்புங்க, போய் வாங்க. என்ன ஆளாளுக்கு இஷ்டத்தை பேசிக்கிட்டு விளையாடுறீங்களா? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைடா. அவசரப்பட்டு உங்க இஷ்டத்துக்கு எதை ஒண்ணா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யாரா பதில் சொல்றது? உங்களால உதவி பண்ண முடியாட்டாலும் தயவு செய்து உபத்திரம் பண்ணாதீங்களா. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். போங்கடா போங்கடா. வந்துட்டாரு துண்டை வீசிட்டு. முடிஞ்சிருச்சு விஷயம். முடிஞ்சு போச்சு இல்ல? போ போ. ஏன் நிக்கிற?
வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற இந்த வீட்டை விட்டு வந்துட்டா. நீ ஏமா கவலைப்படுற? அவ ஏதோ ஆத்திரத்துல வந்துட்டா. ஒரு 4 நாள் உட்கார்ந்து அழுதுட்டு அவளே கிளம்பி போறா. இல்ல மாமா, அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அவ பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? மணியரச உயிரா நினைச்சுதானே கல்யாணம் பண்ணா. அவன் இல்லாம அவ இருந்துருவாள? நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இவ போகலன்னா கூட உன் தம்பி விட்டுருவானா? அவன் வந்து கூட்டிட்டு போறான். நீ ஏமா கவலைப்படுற? நீ தான் பொறுமையா தைரியமா இருக்கணும். புரியுதா? என்னதுக்கு உங்க தோட்டத்துக்கு வர சொன்னீங்க? உங்க வீட்டுக்கு போனேன், உங்க அம்மாவை பார்த்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கவிதா. ஏண்டி என்ன பார்த்து என் முகத்தை திருப்பிக்கிற? 2 மாசத்துக்கு முன்னால மணியரசுங்கிற பேரு கூட எனக்கு தெரியாது. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க தானே வலிய வந்து ஜாதகத்தை வாங்கி பொண்ணு பாக்கணும்னு அவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அதுக்கப்புறமா தானே நான் அவனை நினைச்சு தொலைச்சேன். அவனை நினைச்சு ஏமாந்துட்டு அவனை மறக்க முடியாம நான் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு வகையில காரணமே நீங்கதான். எனக்கும் அந்த வருத்தம் இருக்கிறதுனாலதான் நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன்னு இன்னமும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே நினைச்சு என்ன பண்றது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மணியரசுக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தா என்ன? இப்ப சொல்லு, உனக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவங்களுக்குள்ள கல்யாணம் வேணா நடந்திருக்கலாம், ஆனா இன்னைய வரைக்கும் அவங்க புருஷன் பொண்டாட்டியா இல்ல. என்ன சொல்றீங்க? நான் உண்மையதாம்மா சொல்றேன். நானும் அந்த வீட்டுல தான் இருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு குடும்பம் நடத்துறாங்கன்னு முழுசா தெரியலனாலும் அரச பரசலா தெரியுது. நெத்தியில வச்ச குங்குமம் கலையாத அளவுக்கு தான் ஒவ்வொரு பொழுதும் அவளுக்கு விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னை இன்னும் மணியரசால மறக்க முடியல. அதனாலதான் அவளுக்கு இன்னும் புருஷனாக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்டனை அதுதான். எல்லாருக்கும் கல்யாணம் வாழ்த்துல நடக்கும், ஆனா இவனுக்கு என் சாபத்துல நடந்திருக்க. என் சாபம் சும்மா விடுமா? பாருங்க அவங்க 2 பேரும் என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு. உன் சாபத்துக்கு பவர் அதிகம்தான். அதனாலதான் எவ்வளவு ஆசைப்பட்டு அமுதா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ அவ்வளவே வெறுத்து அவனை விட்டு ஓடிட்டா. எங்க வீட்டுல நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், முழுசா பொறுமையா கேளு. இங்க பாரு, எங்க அண்ணி எது பண்ணாலும் எங்க நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க இந்த வீட்டு விட்டு போக மாட்டாங்க. போறதா இருந்தா நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போ. உனக்கு போட்டியா வந்ததுல தோத்து போய் அவ வெளியே போயிட்டா. எப்ப கோவில்ல முறைப்பாடு வச்சதுக்கு அப்புறம் அவ அந்த வீட்டுக்கு போனாலோ இனிமே இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. அவளை தேடி போற மனசும் மணியரசுக்கு இல்ல. இந்த நேரத்துல நீ மணியரசுக்கு பொண்டாட்டியா எங்க வீட்டுக்கு வந்துரு. அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் 2ஆம் தரமா தாலி கட்டிக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கேவலப்பட்டும் போயிடல. அட பைத்தியக்காரி, எங்க நின்னு பார்த்தாலும் அமுதாதான் 2ஆம் தாரம். உனக்கு மணியரசு கோவில்ல வச்சு தாலி கட்டுற நேரத்துலதான் உங்க கல்யாணம் நின்னு போச்சு. மணியரசோட மணப்பொண்ணா மணமேடை வரைக்கும் வந்த முதல் பொண்ணு நீதான். அவன் கையால முதல்ல தாலி கட்டிக்க போனதும் நீதான். உன்கிட்டேந்து பறிச்ச தாலி உனக்கே திருப்பி கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. நீ ஏன் வேண்டான்ற? எப்போ நான் சொன்னதை கேட்காம மணியரசு அவ கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கு துரோகம் பண்ணவனோட என்ன சேர்ந்து வாழ சொல்றீங்களா? அதுல அவன் தப்பு எதுவும் இல்ல கவிதா. எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தும் போது அவனால என்ன பண்ண முடியும்? அதான் மத்தவங்களுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உனக்காக அவளை தள்ளி வச்சிருக்கான்.
எப்ப தாலி கட்டின பொண்டாட்டியே மணியரசு தள்ளி வச்சானோ அப்போ உனக்கும் உன் காதலுக்கும் மரியாதை கொடுத்துட்டான்னு தானே அர்த்தம். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கற புருஷன் கிடைக்கிறது அதிசயம்தான். உன் மேல மரியாதை வச்சிருக்கிற மணியரச நீ விட்டு கொடுத்துற. நீ சரின்னு சொல்லு, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்படி சொல்லிதான் ஏற்கனவே நம்பிக்கையை வளர்த்து கெடுத்தீங்க. அப்பவே ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இப்பதான் வீட்டுல உள்ளவங்க என்ன சரியா புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மணியரசு பெருசா மதிக்கிற அவங்க அண்ணன் ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல மணியரச நம்ம இழுப்புக்கு இழுக்கலாம். ஏன்டி இவ்ளோ யோசிக்கிற? அது இல்ல, மணியரசு கிடைக்கலங்கிற வேதனையில செல்லம்மாவை பழி வாங்கறதுக்காக ரத்னவேலை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்டுல சொல்லிட்டேனே. நீ செல்லம்மாவை பழி வாங்கணும்னா மணியரச கல்யாணம் பண்ணிக்க. ரத்னவேலை எனக்கு மாப்பிள்ளையா பேசுங்கன்னு வெக்கத்தை விட்டு சொன்னதுக்கு அப்புறம் நானே எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க வீட்டுல நான் பேசிட்டு தான் வரேன். உங்க அம்மா சரின்ட்டாங்க. நீ என்ன சொல்ல போறியோன்னு தான் அவங்க கவலை. அதான் என்ன பேச சொல்லி வர சொன்னாங்க. உன் முடிவு தான் அவங்க முடிவு. நீ என்ன நினைக்கிற அத சொல்லு. நான் தொலைச்ச வாழ்க்கை என்ன தேடி வருதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கு இது போதும். நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல மணியரச நேர்ல பார்த்து பேசு. உன்னை நம்பி வந்தவ விட்டுட்டு போயிட்டாலே, இந்த நிலைமையிலயாவது என்னை ஏத்துக்கிறியான்னு கேளு. கேக்குறேன். நீ ரொம்ப புத்திசாலி கவிதா. உனக்கு எதுவும் நான் சொல்லி தரணும்னு இல்லை. நீ நடந்துக்கிறத வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கும். அத நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மணியரசுக்கு அமுதா முகமே மறந்துடும். சரி. உனக்காக நான் இவ்வளவு மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பார்த்தே மூஞ்சி திருப்பிக்கிறியா? இந்த ஊரணி புறத்துக்காரியா அவ்வளவு லேசா நினைச்சிட்டியா நீ? சாரிக்கா. சரி, எப்ப மணியரச பார்த்து பேச போற? கூடிய சீக்கிரமே. నమస్కారం అండి. నేనే వెంకటేశ్వరరావు అలియస్ పెద్దరాయుడు. ఆ అమ్మాయి పేరు తాళయమ్మ. தாழையம்மா கொலை கேஸில் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண புது ஆஃபீஸர் சிபிசிஐடி ஆஃபீஸர் நேனே. ఈ కేసులో உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அது நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லலாம். మాట్లాడతారా? பேசுவார் சார். நம்ம கிட்ட பேச வேணாம் தான் இப்படி சைலண்டா இருக்காரு. ஓ, அப்போ உங்க చెల్లెల్ని మర్డర్ చేసింది నీంగదేనా? నా యారేం కొల పనల. బాగానే మాట్లాడుతున్నారు. கோர்ட் ஆர்டர் படி இப்போ இந்த கேஸ் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. சி மிஸ்டர் பாவடியப்பன். சார், ஆவுடையப்பன். ஆவடியப்பன், சாரி, மிஸ்டர் ஆவடியப்பன். இந்த கொலையை நீங்க தான் செஞ்சுதா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க என்கிட்ட சொன்னாதா கரெக்டா இந்த கேஸ் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். நீங்க நிரபராதினா அப்போதான் உங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். எனக்கு தண்டனை வேணும். வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால? மிஸ்டர் ஆவடியப்பன், நீங்க சொல்றது கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது. உள்ள வந்தவங்கள வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. நீங்க தண்டனை வேணும்னு கேக்குறீங்க. அப்படி என்ன உங்க செல்லெல் நீ கொன்னது நீங்க தானே? அப்படித்தானே? நான் தப்பு பண்ணல. ஆனா எனக்கு தண்டனை வேணும். தூக்கு தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல. வாங்கி கொடுக்க முடியுமா? நீங்க ரொம்ப வெக்ஸ்டா இருக்கீங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க கூடாதுன்னு உங்க பொண்ணு போராடிட்டு இருக்க. ராங் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நாங்க போராடிட்டு இருக்கோம்.
நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்டும் இந்த கேஸ்ல டர்னிங் பாயிண்டா இருக்கும். அப்பதான் எங்களால உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க நிரபராதியா இருந்தா. அதான் நான் வாழவே விரும்பலன்னு சொல்றேனா சார்? என் மேல கொலைப்பழி விழுந்த பிறகு என் குடும்பமே சின்ன பின்னமா மாறிடுச்சு. நான் வெளியே இருந்தப்போ என் குடும்பம் எப்படி இருந்ததோ அந்த நிலையில இன்னைக்கு அது இல்லை. அதனால நான் மறுபடியும் வெளியே வந்து அந்த நிலையை பார்க்க விரும்பல. இப்ப நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னோட சாவு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சாவு சாவு உங்களுக்கு வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அதுக்காக காத்துட்டு இருக்க தேவையில்லை. அது தேடி தானா வரும். ஆனா ஒரு மனுஷன் சாகும்போது நல்ல பேரோட சாகணும். குலக்காரன்ற பேரோட நீங்க சாக விரும்புறீங்களா? சப்பண்டி இருந்த கஷ்டப்படுறதுக்கு போய் சேர்ந்துடலானே தோணுது. ஓ அப்படியா? அப்போ ஒரு போயிட்டு இருக்காரே ஃபேமஸ் கிருஷ்ணதாசோ பாரதிதாசோ சினிமா பாட்டெல்லாம் எழுதுவாரே அவரு கண்ணதாசன் சார். கண்ணதாசன். அவர் அப்படியே ஒரு நல்ல பாட்டை எழுதியிருக்காரு. வந்தவரை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான். உங்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப நல்ல பாட்டு. அப்படியே அந்த ஆளு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். ஐயோ, இப்போ நீங்க இருக்கிற மனநிலையை பார்த்தா ஐ திங்க் யூ ஆர் த மாடரிஸ்ட், யூ நோ. சார், நான் ஏன் சார் தங்கச்சியை கொலை பண்ணோம்? அப்போ யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு சஸ்பெக்ட் பண்றீங்க சொல்லுங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா அவங்கள கண்டந்துண்டமா நான் வெட்டி போட்டுருவேன். எதி 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 உங்களுக்குள்ள இப்போ ஒரு கொலைவெறி இருக்கு. ஆமா ரைட்? உங்களால ஒரு கொலை பண்ண முடியும், கரெக்ட் தானே? சார், நான் கொலை பண்ணல சார். தேவையில்லாம என்ன ஏன் சந்தேகப்படுறீங்க? மிஸ்டர் பவுல் ఆవిడప్పన్ పోయిన మాసం ఆంధ్రాలో ఒక కేసు నేనే దాన్ని సాల్వ్ చేశాను. ఆ కేసులో ఇన్వాల్వ్ అయిన మర్డర్ పేరేంటి? గుంటూరావు సార్. గుంటూరావు. ఆ కేసులో గుంటూరావు వైఫ్, ஒரு అమ్మాయి, ஒரு అబ్బాయి, చిన్న పసంగ ఎవరు మర్డర్ చేస్తారు? ఇన్వెస్టిగేషన్ முடிச்சா யாரோ தெரியுமா மர்டர்? ஹஸ்பண்ட் தான் அக்யூஸ்ட் குண்டூராவ். அந்த குண்டூராவ் ஃபேஸ் எப்படி இருக்கோ தெரியுமா? குழந்தை மாதிரி இருக்கும். உங்க ஃபேஸ் கூட குண்டூராவ் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. சார், நான் கொலை பண்ணல சார். தேவையில்லாம மேல சந்தேகப்படாதீங்க. ஓகே, அப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எங்களுக்கு சொன்னாதானே ஒரிஜினல் அக்யூஸ்ட எங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன். நான் நிரபராதின்னு அந்த ஆண்டவனுக்கு நல்லா தெரியும். கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அந்த ஆண்டவனை பார்த்து என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இதுக்கு மேல என்ன ஒன்னும் கேட்காதீங்க. நான் எதுவும் பேசுறதா இல்ல. ஓகே ஓகே, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க பேசுறனாலும் உண்மை என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட் வேலையே அதுதான். கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அதுக்குதான். அம்மாய் சார், சார்னு கூட்டிட்டு போய் ஃபுல் மெடிக்கல் செக்அப். ஓகே சார். பிபி கண்டிப்பா செக் பண்ண சொல்லு. ஓகே சார். சாருக்கு பிபி ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். నువ్వు వెళ్ళు. ఎస్ సార్. వస్తాను. మళ్ళీ వస్తానండి. மணியரசு, போன் ரிங் ஆகுது பாருப்பா. வராண்டி.
கவிதா பேசுறேன். உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நேர்ல பேசணும். எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. நான் நேர்ல பார்த்துதான் பேசணும். உடனே நீ நம்ம கல்யாணம் பண்ணிக்க இருந்த அம்மன் கோயிலுக்கு வந்துற. எங்க சொல்றேன்னு தெரியுதுல்ல? உடனே கிளம்பி வா. எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் ஒருத்தர் பார்க்க போகணும். உடனே நீ என்னை இங்க பார்க்க வர. அப்படி வரலனா என்ன நீ பார்க்கவே முடியாது. ஏற்கனவே நான் செத்துதான் பொழைச்சிருக்கேன். திரும்பவும் என்ன சாகடிச்சிடாத. என்ன வேலையா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு உடனே வா. நான் உன்னை நேர்ல மீட் பண்ணணும். யாருப்பா போன்ல? இது மார்க்கெட்டிங் காலனி. மார்க்கெட்டிங் காலா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ண. என்ன விஷயம்? உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மணியரசு. என்னை மறக்க முடியாம உன்னால அமுதாக்கு புருஷனை கூட நடந்துக்க முடியல. உன் மனசுல இன்னும் நான் இருக்கேன்ல. வேற ஏதாவது பேசு. நான் வர சொன்னதே இந்த விஷயம் பேசுறதுக்காக தான். எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். அமுதா உன் கூட இல்லையாமே. கோச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டாளாமே. கோவத்துல தான் போயிருக்கா, ஒரு ரேடியா போல. உங்க வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் முறைப்பாடு இருக்கிறப்போ அமுதா அவ வீட்டுக்கு போனா திரும்ப உங்க வீட்டுக்கு வர முடியாதல்ல? அதுக்காக அமுதா அவனை அப்படியே விட்டுட முடியுமா? நானும் நீயும் ஒண்ணு சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கிற பட்சத்துல அமுதாவனை அப்படியே விட்டுடலாமே. வெக்கத்தை விட்டு சொல்றேன். இந்த நிலைமையில நீ என்னை ஏத்துக்க தயாரா இருந்தா நான் உன் கூட வாழ தயாரா இருக்கேன். கோவில் வச்சு பேசுற பேச்சா இது? என்னை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? நான் ஏற்கனவே ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதை மனசுல வச்சுட்டு பேசு. தாலி தானே கட்டிருக்க, அவ கூட சேர்ந்து வாழலையே. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உதடு சொல்ற பொய்ய கண்ணு காட்டி கொடுத்துரும். என்கிட்ட போய் சொல்லாத. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். தாலி கட்டினவளை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்கிட்டயே உண்மையை மறைக்கிறியே. உன்னை நினைச்சு நான் இன்னி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன். என்ன நினைச்சு நீ இன்னி வரைக்கும் உன் பொண்டாட்டி கூட வாழாம இருக்க. இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கும்போது ஏன் நம்ம மத்தவங்களுக்காக வேஷம் போடணும்? இங்க பாரு, ஏற்கனவே உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுல அவளுக்கும் துரோகம் பண்ணனா இந்த ஜென்மத்துல நான் நல்லா இருக்க மாட்டேன். நீ ஒன்னும் டார்ச்சர் பண்ணி அவளை அனுப்பலையே. அவ்வளவுதானே போனா? போனவளை அப்படியே விடுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? நான் புருஷனை நடந்துக்காத பட்சத்திலையும் அவ ரொம்ப பொறுமையா இருந்திருக்கா. அப்படிப்பட்டவளுக்காக காத்திருக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உனக்காக என் வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை எல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காத்துட்டு இருக்கேனே, ஏன் பொறுமை உன் கண்ணுக்கு தெரியலையா?
என் மனசு உனக்கு பெருசா தெரியலையா? அமுதா வாழ்க்கைக்காக ரொம்ப அக்கறைப்படுறியே, அந்த வாழ்க்கை அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சு? என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச வாழ்க்கை தானே அது. என்கிட்ட இருந்து பறிச்ச வாழ்க்கைய எனக்கு திருப்பி கொடுக்க நீயே யோசிக்கிற? இல்ல கவிதா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உனக்காக என் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவனா, உனக்காக சாவ தொட்டு பார்த்துட்டு வந்தவனா, உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டு இருக்கிறவனா, உனக்காக நான் பண்ண தியாகத்தையும் அமுதா பண்ண தியாகத்தையும் நினைச்சு பாரு. அவளால என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. நான் உன்ன தாலிக்கு பங்கு கேட்கல. என்கிட்ட இருந்து அவ வாங்கி கட்டிக்கிட்டத நான் திருப்பி வாங்கிக்க நினைக்கிறேன். சொல்ல போனா நம்ம காதலோட சக்தி தான் உன் குடும்பத்துல அடுக்கடுக்க இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்க. எனக்கும் உனக்கும் தான் ஆண்டவன் முடிச்சு போட்டிருக்காரு. நானும் நீயும் சேரணுங்கிறது தான் விதி. அதான் இடையில வந்தவ இடையிலே போயிட்டா. அப்ப உங்க வீட்டுக்கு வந்த ராசி உங்க குடும்பத்துல சோதனை மேல சோதனை கொடுத்து ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணி பாரு, எல்லா பிரச்சனையும் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா? முதல்ல அது சொல்லு. சொல்லு மணியரசு, உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா? இருக்கு. அப்போ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு அவளோட வாழ்ந்து அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் கூடவே வாழ்ந்துட்டு போயிடலாமே. அதுக்காக நீ என்ன ரெண்டாம் தாரமா கட்டிட்டு கேவலப்படணுமா? வேற யாராவது கட்டிட்டு நல்லா இரு. ஏன் நினைப்பெல்லாம் உன் மேல இருக்கும்போது நான் எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ முடியும்? போக போக எல்லாம் சரியாயிடும். என்ன விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணி உன்னால நிம்மதியா இருக்க முடிஞ்சதா? இது பாரு, இந்த ரெண்டாம் தாரம் ரெண்டாம் கல்யாணம் இந்த நினைப்பெல்லாம் விட்டுடு. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கும் அமுதாக்கும் நடந்தத நான் கல்யாணமாவே நினைக்கல. நீயும் நினைக்காத. உன் விருப்பத்தை நீ இந்த நிமிஷமே சொல்லணும்னு இல்ல, யோசிச்சு பதில் சொல்லு. நான் காத்துட்டு இருப்பேன். சார் நீங்க புது முகமா புது என்ட்ரியா இருக்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை சொந்தக்காரங்களா? ஏற்கனவே இந்த வீட்டுல சொந்தக்காரங்க மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு சார். நீங்க யார் வகையில சொந்தம்? செத்து போனாலே எங்க அத்தை தாடையம்மாவோட சொந்தமா, இல்ல அவளை கொண்டானே அவங்க அண்ணன் அவடையப்பரோட சொந்தமா, இல்ல பள்ளியறைக்கு தூரத்து சொந்தமா, இல்ல என் சகல பைரவனோட சொந்தமா? யார் சொந்தம் சார்? இவ்வளவு கேள்வி கேட்கற சொல்லவே மாட்டேங்கிறீங்க. மீரவரு? ஓ, ஆந்திரா சொந்தமா? இல்லையே, எங்க வீட்டுக்குள்ள தமிழ் பொண்ணுங்களை தான் மேரேஜ் பண்ணிருக்கோம். இன்டர்காஸ்ட் மேரேஜோ மாநிலம் விட்டு மாநிலம் போய் யாரும் கல்யாணம் பண்ணவே இல்லையே. ஒருவேளை அடிக்கடி நம்ம சின்ன மாப்பிள்ள சுந்தரமூர்த்தி ஓடி ஓடி போறானே, அதுல ஏதாவது ராங் கனெக்ஷனை ஏற்படுத்தி புது சொந்தத்தை உருவாக்கிட்டானா? அதை விடுங்க. என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்களே, நீங்க யார் முதல்ல சொல்லுங்க. వెంకటేశ్వర రావు అలియాస్ పెద్దరాయుడు సిబిసిఐడి ఆఫీసర్. ఇప్పుడు చెప్పండి, మీరెవరు? என் பேரு கட்டபொம்மன் அலைஸ் கட்டதுரை. என்ன பண்றீங்க? முன்னாடி ஃப்ரீயா தான் இருந்தேன், இப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கு. சோ நோ ஒர்க்? யா, நோ ஒர்க். வீட்டோட மாப்பிள்ள. சோ நிறைய ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கு? நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. லாட்ஸ் ஆஃப் டைம். போர் அடிக்குமே? ஐயோ, பயங்கரமா அடிக்கும். என்ன செய்யறது? சும்மா இருந்த போர் அடிக்காத பின்ன. சோ போர் அடிக்குதுன்னு
இந்த கொலை நீங்க செஞ்சிருக்கலாம்ல? ஐயோ மாப்ள சார், நான் சத்தம் போட்டு பேசுவேன், செயல்ல ஒண்ணும் கிடையாது, என்ன நம்புங்க. நீங்க உள்ள வாங்க சார். வாங்கம்மா, வாங்க வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஏடு கொண்டலவாடா. கோயிந்தா கோயிந்தா மாப்ள 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 அதோ தரங்க மாப்ள 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 அதோ தரங்க. ஐயோ என்ன பண்றது உள்ள மாப்ள 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 மாப்ள. ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு. என்னாச்சு என்னாச்சு? நான் தான் கொலை பண்ணேன்னு கொலைப்பழி சுமத்த ஆந்திராவில இருந்து சிபிசிஐடி போலீஸ் விசாரணை பண்ண வந்திருக்காங்க. ஆமாங்க. வணக்கம். வணக்கம். இங்க செல்லம்மா. நான்தா. కూర్చోండి. I am వెంకటేశ్వరరావు alias పెద్దరాయుడు, సిబిసిఐడి ఆఫీసర్ని. சொல்லுங்க. களவணி பாத்தியாத செல்லம்மா வேலைய, அத்தைய நான் தான் கொலை பண்ணேன்னு என் மேல பழி போடுறதுக்கு ஆந்திராவில இருந்து சிபிசிஐடியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, ஆனா நான் உள்ள போயிடுவேன்னு பயமா இருக்கு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல தேங்க்ஸ். உங்க அப்பா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார்னு நிச்சயமா நீங்க எப்படி சொல்றீங்க? அப்பாவை பத்தி முழுசா தெரியுங்கிறதுனால நான் சொன்னேன். அத்தை மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அவர் எந்த சூழ்நிலையிலயும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டார். சார், இவ பொய் சொல்றா சார். எங்க அம்மாவை கொன்னது இவங்க அப்பந்தான். மீரு? நான் இறந்து போன தாளையம்மாவோட பையன் சார். இவங்களுக்கு? நான் அவளுக்கு புருஷன். ஓகே, நான் முதல்ல இவங்க கிட்ட என்கொயரி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களை செப்பரேட்டா நான் என்கொயரி பண்றேன். will you please? ஓகே, முதல்ல என்கிட்ட விசாரிங்க சார். ஏன்னா இவ சொல்றத வச்சு நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடக்கூடாதுல்ல. இத பாருங்க, யார் என்ன சொன்னாலும் அவங்கள அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் அவர் நெக்ஸ்ட் ஒன் நைபர் காது. ஆந்திராவில இருந்து கேஸ் ஸ்பெஷலா ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். யாரு சொல்றதுல நிஜம் இருக்கான்னு నాకు తెలుసు. சோ நான் கேட்கும்போது மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே சார், இந்த கேஸ்ல மறு விசாரணை தேவையில்லை. எங்க அம்மாவை கொண்டது அவங்க அப்பா தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதான் உண்மை. எங்க அத்தைய கொண்டது ஆவடைய பொண்ணு வெட்ட வெளிச்சமா உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. எதுக்கு சார் தேவையில்லாம லோ 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 ஆந்திராவில இருந்து இங்க வந்திருக்கீங்க? திரும்ப ஊருக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்க, போங்க. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் போங்க. எங்க வீட்டுக்கு வந்து எங்களே போக சொல்றீங்க? நாங்க இங்கே இருந்தாதான் உண்மையை கொல்லாம இருக்க முடியும். ஆமா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடியே விசாரிங்க. நீங்க இப்ப இந்த விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணலனா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விசாரிக்க வேண்டியதா இருக்கும். வரீங்களா ஸ்டேஷனுக்கு? எதுக்குங்க ஸ்டேஷன் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? போடு சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். அதான் மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் உண்மையை கொல்ல விட மாட்டாரு. அவர் ஹரிச்சந்திரனுக்கு மறுபிறவி. வாங்க வாங்க உள்ள போலாம். ஐயோ என்ன மாமா நீங்க வேற. கர்மனே வா. அம்மா நீ வாமா, சகல வந்தா என்ன பதில் சொல்றது? வாங்க. ஐயோ பொம்பளை போலீஸ் தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. போங்க உள்ள சீக்கிரம். ఈ కేసులో நீங்க ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அப்பீல் பண்ணுங்க. வெரி குட். மார்னிங் அந்த வாட்ச் உடைஞ்ச டைம் 10:20. ஆனா அந்த அம்மா பேரேமி தாளையம்மா. அந்த அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க இறந்ததா சொன்னது ஈவினிங் 5:20. சோ பிட்வீன்ல வேற யாரோ அந்த அம்மாவை கடத்தி கொன்னிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அந்த வேற யாரோ உங்க அப்பாவை இருக்க கூடாது? அதுக்கு அவசியமே இல்ல சார். அது மட்டும் இல்ல, என் அப்பா ஜோசர் வீட்ல இருந்து 12 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டாருன்னு பரமசிவங்கிற ஆட்டோ டிரைவர் சாட்சி இருக்கு. அதெல்லாம் பொய் சாட்சி சார். ஏங்க, 1 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போனப்ப அப்பா வீட்ல தானே இருந்தாரு. ஏற்கனவே உங்க அப்பா எங்க அம்மாவை பார்க்கவே இல்லன்னு பச்சை பொய் சொன்னானே, அது போதாதா உனக்கு? ஏங்க, இதோ கோவத்துல சொன்னது அதே புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, ஒருத்த ஒரு தப்பு பண்ணிருப்பானா பண்ண மாட்டானாங்கிறது சூழ்நிலை சொல்ல வேண்டாம், சந்தர்ப்பம் சொல்ல வேண்டாம், மனுஷங்க சொல்ல வேண்டாம், மனசாட்சி சொல்லும். என் மனசாட்சி சொல்லுது உங்க அப்பா தான் கொலை பண்ணிருக்கானு. என் மனசாட்சியும் சொல்லுது என் அப்பா இந்த கொலையை பண்ணலன்னு. இது பாருங்க சார், இவங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணாங்கிறதுல சந்தேகமே கிடையாது.
இந்த கேஸ போலீஸ் சரியா தான் விசாரணை பண்ணுது. தயவு செஞ்சு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அவங்க அப்பா தான் கொலை பண்ணாரని ఎలా చెప్తారు? சார், எங்க அம்மாவை புதைச்ச இடத்துல அந்த ஆளோட வாட்ச் இருந்தது சார். நான் எங்க அம்மாவை தேடி எங்க போனப்போ எங்க அம்மாவை பார்த்ததையே அந்த ஆள் மறைச்சிட்டான் சார். சேலையூர் போனதையும் அந்த ஆள் மறைச்சிட்டான் சார். எந்த தப்பும் பண்ணலனா ஏன் சார் இதெல்லாம் மறைக்கணும்? சேலையூர் அவர் போனாரன்னு சொன்னது யார் உங்களுக்கு? அது எதுக்கு சார்? தேவையில்லாத விஷயம். அந்த ஆளு போனாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யுவராம், அவர் சேலையூர் போனாரன்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு எனக்கு தெரியணும். அது இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் டெல் மீ, யார் சொன்னது உங்களுக்கு? பயப்படுங்க. எனக்கு என்ன சார் பயம்? ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் தான் சொன்னார் போனதா. ராமச்சந்திரன் எவர் அத்தனம்? நான் சொல்றேன் சார். 4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி என் தம்பிக்கு பேசி உப்பு தாம்பலத்தை மாத்திக்கிட்டோம். சோ இந்த 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு, ரைட்? சார், பிரச்சனை நடந்தது உண்மை. ஆனா அந்த கொலை அவங்க செய்யல சார். அது நாங்க டிசைட் பண்றோம். ராமச்சந்திரனோட அட்ரஸ் இருக்கா? எனக்கு தெரியுங்க. சொல்லுங்க. 21 முருகன் தெரு, திருவாம்பியூர். ஓகே, தேங்க்ஸ். மோஸ்தா, உண்மைய என்னதான் மூடி மறைச்சாலும் சுனாமியா ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும். அதுவே பொய்யா இருந்தாலும் சுனாமியோட வேகம் வேற மாதிரி இருக்கும். என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அண்ணி. ஏன்பா வாயார அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுட்டு மனசால ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு பாக்குறியே, இது நல்லா இருக்கா? கவிதாவும் நீயும் கோவில்ல பாத்துக்கிட்டீங்களாமே. எனக்கு எல்லாம் தெரியும். கவிதா எல்லாத்தையும் போன் பண்ணி சொல்லிட்டா. அவ இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்கா அண்ணி. என்ன சொல்லி அவ மனசு மாத்துறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. நீயே அவ மனச மாத்த நினைக்கிற? முதல்ல உன் மனச மாத்திக்க. என்ன நீ சொல்றீங்க? உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்சவ கவிதா. இப்ப வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு வாழாம இருக்கான்றப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றது உன் கடமை தானே? நான் அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க தயாரா இருக்கேன் அண்ணி. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தினமும் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றா. இது எப்படி நீ நடக்கும்? ஏன் நடக்காது? எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இன்னொருத்தையும் நினைச்சு பார்க்க முடியும்? உனக்குன்னு வந்தவ இப்ப உன் கூட இந்த வீட்லயா இருக்கா? உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டா இருக்கா? அந்த அடங்காப்படாரியே இந்த குடும்பம் வேண்டாம் நீ வேண்டான்னு பிச்சுட்டு போயிட்டா. நீ என்னடானா அவளை பத்தியே பெருசா பேசிட்டு இருக்க. அவ ஏதோ கோத்துல போயிட்டா நீ, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அப்போ விடாம நீயே வலிய போய் அந்த வீட்ல இருந்து அவளை திரும்பி கூட்டு வர போறியா? இத பாரு மணியரசு, நான் முறப்பாடு வச்சுட்டு வந்திருக்கிற சாமி பொல்லா பயப்புள்ள சாமி. முறப்பாடு வச்சிருக்கவங்க மூஞ்சில முழிச்சாலே 30 நாளைக்கு சோதிக்கும்னு சொல்லுவாங்க. உன் பொண்டாட்டி என்னடானா அந்த வீட்லயே போய் கதியா கிடக்குறா. இனி நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீனா சாமி நம்ம குடும்பத்தை தான் குறை காட்டும். உங்க அண்ணன் உசுருக்கு தான் ஆபத்த முடியும். ஆத்திரத்துல போயிருந்தாலும் அறிவு கெட்டு போயிருந்தாலும் இந்த வீட்டு விட்டு போனவ போனவதான். இனி எந்த காலத்துக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அதையும் தாண்டி நீ அவளை சேர்த்துக்க நினைச்சீனா நீ இந்த வீட்டு புள்ளையா இருக்க முடியாது. நீயே சொல்லு, நீ அவளுக்கு புருஷனா இருக்கியா இல்ல இந்த வீட்டுக்கு புள்ளையா இருக்கியா? அவ எங்க அப்பாவே எங்க அண்ணன் ஜெயிலுக்கு அனுப்பின குடும்பத்துல வந்திருக்கா. அவ புருஷனா இருக்கணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா ஊர் அறிய அவளுக்கு தாலி கட்டி தொலைச்சிட்டேனே. ஊரை தூக்கி உடப்புல போடு. இந்த காலத்துல எவன் வீட்டு பிரச்சனையும் எவனுக்கும் பேசுறதுக்கு யோகியதை கிடையாதுப்பா. என்ன ஒவ்வொரு குடும்பத்திலயும் குப்பை அவ்வளவு மண்டி கிடக்கு. நீ அடுத்தவங்களுக்காக பாக்காத,
உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி செய். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.